ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு. ரம்யாவோட முகத்திரையை கிழிச்சு எறிகிறாங்க அபிராமி. இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. மனதிரையில உட்காந்துட்டு இருக்காங்க தீபா வேஷத்துல இருக்க ரம்யா. ரம்யா சொல்றாங்க, என்னது இது இன்னும் கார்த்தியை காணாமே அப்படின்ட்டு. அத்த கார்த்தி எங்க அத்த அப்படின்னு கேக்குறாங்க. இதோ வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அருணாச்சலம் கேக்குறாரு, என்னன்னாச்சு இது கார்த்திகை நின்று கூட்டிட்டு வர வேண்டாமா, எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. இல்லைங்க, அவ முக்கியமான பிசினஸ் கால் பேசிட்டு இருக்காங்க, வந்துருவா இப்போ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட பிசினஸ் தானா, என்னமா இது அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்கும் போதே தீபா சொல்றாங்க, அத்த ஒண்ணு வேணா பண்ணலாமா, கார்த்திக் வர்ற வரைக்கும் நம்ம திருமங்கல்யத்தை எல்லாத்திட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லிடலாமா, டைம் ஆச்சுன்னு சொல்றாங்களா அப்படின்னு சொன்னோடனே புரோகிதர் சொல்றாரு, சூப்பர் ஐடியாமா, இதவே செஞ்சிடலாம்னு சொல்லி மைத்திலிட்ட கொடுத்து எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க மைத்திலி. அடுத்ததே கார்த்திகை காமிக்கிறாங்க. அந்த திருடனை துரத்துக்கிட்டே போறாங்க. கார்த்திக் ஒரு கட்டத்துல அந்த திருடனை பிடிச்சி குடுற அந்த செயினா அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாரு. ஆனா மிரட்டி கேட்டோன்னே இந்தாங்க சார் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம தீபா வேற, ஆனா வேகமா போங்கண்ணா, கல்யாணம் நடந்துற போகுது, குயிக்கா போங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. தீபா தான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா தான் ஆட்டோ டிரைவரும் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்திக் என்ன பண்றாருன்னா, அந்த கோயில அந்த அம்மா நின்றுட்டு இருக்காங்களா, செயினை தொலைச்சம்மா, அந்த அம்மாட்ட வந்து செயினை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நீங்களும் உங்க பொண்டாட்டியும் 100 வருஷத்துக்கு ஒற்றுமையா நல்லா வாழணுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க கார்த்திகை. அதுக்கப்புறம் கார்த்திக் அங்க இருந்து கிளம்பி வர்றாரு. மண்டபத்துல கேக்குறாங்க, என்னங்க இது மாப்பிள்ளை இன்னும் காணோம், மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி புரோகிதர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு போய் கூட்டிட்டு வானாச்சியா, ஏனாச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சொல்றாரு. இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு டவுட் வருது, என்னது இது அத்தை ஏதோ ஒரு மாதிரி டென்ஷனாவே பேசிட்டு இருக்காங்களே, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க, யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி சொல்றாங்க, ஆமா எங்க அம்பிகாவை காணோம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, தீபாவோட ரூம்ல தான் போயிருக்காங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அஜ்ஜோ, இவ வேற சும்மானு இருக்க மாட்டேங்கிறாளே, இவ வேற அங்க கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா. மீனாட்சி போய் பாக்குறாங்க. அந்த கட்டலுக்கு பின்னாடி பக்கம் நல்லா போட்டு நிறைய 2-3 போர்வை, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதனால சரியாவே தெரியல அம்பிகா அங்க இருக்கிறது. அவங்க ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க மீனாட்சி. அடுத்ததே பாத்தீங்கன்னா அருண் நினைச்சிட்டு இருக்காரு, என்னடா நடக்குது இங்க, கார்த்திக் என்னதான் பண்றான், போனும் எடுக்க மாட்டேங்கிறான், டென்ஷனா வேற இருக்கு, இங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம், இருக்கிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உடனே கால் பண்றாங்க. தனியா போய் தான் கால் பண்றாங்க. போன் எடுத்துறாங்க. டே எங்கடா இருக்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா. ஆனா வந்துட்டு இருக்கேன்னு அம்மாக்கு வேற தெரிஞ்சு போச்சு. ஆனா அம்மா கிட்ட ஏன்னா சொன்னேன், டே நான் எங்கடா சொல்றேன், மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு புரோகிதர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அம்மாவும் இங்க உன்னோட ரூமுக்கு வந்துட்டாங்க, வேற வழி இல்ல, நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான், சரி நான் வந்துடுறேன்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வரட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக். குசுன்னு வந்து அருண் அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா ஒண்ணு இல்ல, அவன் போனை எடுத்துட்டான், இப்ப பக்கத்துல வந்துட்டானம்மா, வந்துருவாம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குறாங்க ஐஸ்வர்யா. இல்லையே, 2 பேரும் என்ன குசுன்னு பேசிக்கிறாங்க, என்ன நடக்குதுங்க, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தர்மலிங்கம் சொல்றாரு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது ஜானகி அப்படிங்கிறாங்க. எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற தீபா வேஷத்துல இருக்க ரம்யா நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க ஒவ்வொரு நிமிஷமும் உட்கார்ந்து இருக்கிறப்போ நெருப்புல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. கார்த்திக் ப்ளீஸ், கார்த்திக் வந்துரு, கார்த்திக் சீக்கிரம், இனியோட என்னோட பிரச்சனை எல்லாமே தீரட்டும் அப்படின்னு சொல்லி ரம்யா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து நிக்குது. தீபா ஆட்டோவை விட்டு இறங்கி வேகமா மண்டபத்துக்கு உள்ள வர்றாங்க. கல்யாணம் நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு வர்றாங்க. பார்த்தாங்க பொண்ணு மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அது தீபா உருவத்துல உட்காந்துருக்காங்க. தீபா அதை பாக்குறாங்க. அப்பா எப்படியோ கல்யாணம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாங்க. அபிராமி முதல் கொண்டு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. வேகமா மணவரைக்கு ஸ்டேஜுக்கு ஓடி வர்றாங்க. தீபா பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஷாக்கு, என்னடா இது மணவரையில ஒரு தீபா இருக்கு, அப்புறம் என்னடா இங்க ஒரு தீபா நிக்கிறாளே, என்னது அப்படின்னு எல்லாம் குழம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஐஸ்வர்யா அப்படின்னு நகர்ந்து போய் ஒரு மறைவான இடத்துல போய் நினைக்கிறாங்க. அவங்க மாட்டிக்குவாங்களோ என்னமோன்னு தான் பயந்து போய் நினைக்கிறாங்க. ரம்யா வேற புலம்பை தள்ளிட்டு இருக்காங்க, இவ எப்படி தப்பிச்சு வந்தா, காரியம் கரெக்டா கை ஓடுற நேரத்துல இவ வந்துட்டாளே, நான் எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே, ஆனா நம்ம சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. தீபா வேஷத்துல இருக்க ரம்யா. அத்தை நான் தான் அத்தை உங்க மருமக,
இவ இங்க மணபரையில உட்காந்துருக்காளே அவ ரம்யாத்தா அப்படின்னு சொல்றாங்க தீபா. என்ன ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பயங்கர டென்ஷன்ல பாத்துட்டு இருக்காங்க. எழுந்திரி முதல்ல, அந்த இடத்துல நான் தான் உட்காந்துருக்கணும், எழுந்திரி முதல்ல ரம்யா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை என்னத்த சிவ சொல்றா, இவ யாரத்த புதுசா வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கா, நான் தான் அத்தை உங்க மருமக அப்படின்னு சொல்லி தீபா வேஷத்துல இருக்கா ரம்யா சொல்றாங்க. ஒரே குழப்பமா இருக்கு அபிராமிக்கு, ஒரே குழம்பு போயிட்டு ஒரே தலையை பிச்சுக்கிறாங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி. அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை அப்படின்னு தீபா சொல்றாங்க. ஏன்னா இது ரம்யா, நான் தான் உங்க மருமக, என்ன மாதிரியே மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துருக்கா அத்தை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே குழப்பமா இருக்கு. உடனே தீபா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாத பூஜை பண்ணினியோ உனக்கு ஞாபகம் இருக்காமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா கரெக்ட், அப்ப இதுதான் தீபா அப்படின்னு நினைக்கும் போதே தீபா வேஷத்துல இருக்க ரம்யா சொல்றாங்க, அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு நீ திருப்பதிக்கு நீ முட்டியாலே நடந்து போனேலாம், அதுவும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு ஜானகிக்கும். அப்போ தீபா சொல்றாங்க, அம்மா ரம்யா என்னோட ஃப்ரெண்டு, என்னோட விஷயம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கா, நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவ பொய் சொல்றாத்த, இவ்வளவு நம்பாதீங்க அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. அப்ப தீபா சொல்றாங்க, நேத்து நைட்டே இவ என்ன கடத்திட்டு போயிட்டு இங்க வந்து என்னோட முகம் மாதிரியே மாஸ்க போட்டுக்கிட்டு உங்க எல்லாத்தையும் ஏமாத்துறா, இதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தீபா அதை கேட்டோடனே மீனாட்சி சொல்றாங்க, ஆமாத்த இதுதான் நம்ம உண்மையான தீபா, இப்ப வந்திருக்கால அவதான் தீபா, நம்ம தீபா அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்படி சொல்ற அப்படின்னு அபிராமி கேக்குறாங்க. அத்த இன்னைக்கு காலையில இருந்தே இவ எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கா அத்த, முகத்தை தொடவிட மாட்டேங்கிறா, அவளை தொடவிட மாட்டேங்கிறா அத்த, அப்பே எங்களுக்கு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லும் போது மைத்திலி சொல்றாங்க, ஆமாமா மீனாட்சி சொல்றது 100க்கு 100 கரெக்ட், எங்ககிட்ட எரிஞ்சு விழுகிறா தீபா, எப்பவுமே எங்கிட்ட ஜாலியா தான் பேசுவா, ஆனா இவ எங்க கிட்ட எரிஞ்சு விழுந்தா, அது மட்டும் இல்லாம முகத்தை தொட போனா மீனாட்சி கண்ணத்துல சப்புன்னு அரைஞ்சிட்டா அப்படிங்கிற விஷயத்தையும் மைத்திலி சொல்றாங்க. அதை கேட்டோடனே என்ன இவ உன் கண்ணத்துல அரைஞ்சிட்டாளா, என்ன மீனாட்சி சொல்ற உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாத்த அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. அப்போ அபிராமி சொல்றாங்க, எப்பயுமே தீபா மீனாட்சி கிட்ட ரொம்ப பாசமா தான் இருப்பா, தான் அக்கா மாதிரி இருப்பா, அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, அப்ப இவதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஐயோ விஷயம் பூரா தெரிஞ்சிருச்சு, இந்த ரெண்டு பேரும் வந்து குட்டையை கிளப்பி விட்டாங்க, என்ன பண்றது ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணுமே. அத்த எனக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்க அத்த, அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தானே மருந்து வச்சு நான் சைக்கோத்தனமா எல்லாத்தையும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்தேன்ல, அது மாதிரி ஏதோ மருந்து வச்சு விட்டுட்டாங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. இந்த ஜூஸ்ல மருந்து வச்சு கொடுத்த மாதிரியே இப்ப ஏதோ பண்ணிட்டாங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. இதை கேட்டுட்டு அபிராமி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இப்ப தீபா யாரு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி அம்பிகா வர்றாங்க. இதோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வர்றாங்க. ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களா, போச்சுப்போ முடிஞ்சது கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா. இதான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவும் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. எங்க போன அம்பிகா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா விஷயமா தான், நான் வந்து இப்படி ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபேஸ் சேஞ்ச் பண்ணாங்கல்ல மாஸ்க, அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் மட்டும் ரெஸ்ட் ரூம் போலன்னு இந்த விஷயம் தெரியவே இருக்காது, இவ கூட இன்னொருத்தி இருந்தா அபிராமி, அவ தான் மாஸ்க போட்டிருந்தா, அதுக்கப்புறம் இவ மாஸ்க வாங்கி போட்டுக்கிட்டு மணமேடைக்கு வந்திருக்கா, நான் மட்டும் அங்க இல்லைன்னா இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது, இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இந்த இங்க நிக்கிறாள இவ தான் என் மூக்குல மயக்க மருந்து வச்சு மயக்க அடைய வச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னோன்னே இல்ல இவங்க பொய் சொல்றாங்க, நான் தான் உண்மையான தீபா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் கேரளால இருக்க ஷூட்டிங் எல்லாம் விட்டுட்டே இங்க வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் இங்க வாடி அப்படின்னு சொல்லி முதுகுக்கு பின்னாடி இந்த லேசா ஒட்டி இருந்தது பாத்தீங்களா, அதை ஃபுல்லா பிரிச்சு எடுத்தோடனே பாத்தீங்கன்னா மாஸ்க் கழண்டு வந்துருது. பார்த்தா ரம்யா மாஸ்க தூக்கி போட்டுறாங்க அம்பிகா. ரம்யா பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக், என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் வந்துகிட்டு இருக்காரு. ரம்யா பயந்து போய் அரண்டு மிரண்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த மாஸ்க கழட்டணும்னே பயங்கர கெத்தா ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அபிராமிக்கு பயங்கர ஷாக்கு, அப்படி ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க அபிராமி. இதோட இந்த எபிசோட் முடியுது.